அவர் என்னை வந்து வாழுங்காமலாம் சொல்லாதுன்னு சொல்லி அவர் தன்னுடைய அரசியல் ஏதோ ஒரு விதத்தில் அதை சரி பண்ணிக்கிட்டார். எங்களை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லணும்னா, யாராக இருந்தாலும் நேர்மையான தூய்மையான பெருந்தலைவர் காமராஜர் போன்று கொள்கை ரீதியான அரசியல்வாதிகள் வந்தால் அவங்களை வரவேற்கணும் அப்படிங்கிறது தான். விஜய் அவர்களிடம் அந்த மாதிரியான ஒரு கொள்கை வழிகாட்டி தலைவர்னு சொல்லும்போது இருந்தது. ஆனால் அவங்க கொள்கை வழிகாட்டி 5 பேரை வைக்கும்போதே அவ்வளோ குழப்பத்தில் இருக்குது. யாருமே அவங்க அந்த 5 பேரை வச்சுக்கிட்டு யாருமே அதை வந்து ஒன்றும் பெருசாக வாக்காக மாறாது. ஒரு குழப்பமான 5 வழிகாட்டிகள் வச்சு இப்போ புதுசாக 2 பேர் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டாங்க. அண்ணாவையும் எம்ஜிஆரையும் பெருசாக வச்சுக்கிறாங்க. அடுத்த மீட்டிங்கில் எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் போட்டாவும் அதில் வர்றதுக்கான சூழல் இருக்குது. இந்த மாதிரி அவங்களுக்கு அரசியலே தெரியாதனால அவங்க ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. அது போக போக சரியாகுமா, இல்லை தனித்து போட்டிட்டு கமலஹாசன் மாதிரி ஒரு 3-4% ஓட்டு வாங்கிட்டு திமுக கிட்டேயோ அண்ணா திமுக ராஜ்யசபா MP வாங்கிக்கிட்டு கட்சியை விற்றுருவாங்களா அப்படிங்கிறத போக போக தான் தெரியும்.